காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. ஆமாங்க, முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் நம்மை இரவு பகல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை காத்து கொண்டு தான் இருக்கும். அதே போல் ஒரு பார்வை முருகர் பார்த்தாருன்னா, அவருடைய பார்வை நம்மேல் விழுந்ததுன்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பொடி பொடியாகிவிடும். அந்த இடத்துல கருணை பார்வை விழுந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். நாளைய தினம் 17/2/2026 மாசி அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. அதனோட சூரிய கிரகணமும் இருக்கின்றது. நிறைய பேர் நம்ம முன்னாடி போட்ட பதிவில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நாளைக்கு வெற்றிலை தீபம் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வெற்றிலை தீபம் நாளைய தினம் ஏற்றலாம். சில பேர் அமாவாசைக்கு சில சிறப்பான தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். உப்பு தீபம் ஏற்றுவாங்க சில பேர் முன்னோர் தீபம், பித்ருக்கான தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. நீங்கள் எது வேணாலும் ஏற்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கின்றது. இந்தியாவில் சூரிய கிரகணத்தால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் போலவே ஏற்றலாம். என்ன ஒரு விஷயம், நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த வெற்றிலை தீப வழிபாடோ, பாலாடை தீப வழிபாடோ, செங்கல் தீப வழிபாடோ, தோரம்பருப்பு தீப வழிபாடோ நீங்கள் தாராளமாக செய்யலாம். முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க அப்படின்னா கூட நாளை காலையில் நீங்கள் நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும், டைம்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் தான் நம்ம வைக்கணும். அதே போல் ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. எந்த திசையில் அந்த தீபம் எரியணும் அப்படிங்கிறதும் முக்கியம் கிடையாது. உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையை நோக்கி இருக்குதோ அதே திசையில் அந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அதை செஞ்சாலே போதுமானது. முன்னோருக்கான வழிபாடை நம்ம செஞ்சதுக்கு சமம். அதே போல் நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சரி அல்லது சாதம் சாப்பிட்டாலும் சரி, நாளை ஒரு பிடி, ஒரு அரை இட்லியோ அல்லது ஒரு பிடி சாதம், அதில் கொஞ்சம் கருப்பு எள் போட்டு நீங்கள் காகத்திற்கு உணவாக வைப்பது நல்லது. அதன் பக்கத்திலேயே ஒரு பாக்ஸில், பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ அல்லது தேங்காய் சிரட்டையிலையோ நீங்கள் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. முடிந்தவரை நாளைக்கு பசுக்களுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ நீங்கள் கொடுங்க. அதே போல் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுவது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இதை செஞ்சாலே முன்னோர் வழிபாட்டை நாம் செய்ததற்கு சமம். ஏன்னா இந்த அவசர காலகட்டத்தில் யாராலையும் அமாவாசை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவி நம்ம படையெல்லாம் போடுறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயமா இருக்குது. சில பேருக்கு ஞாபகம் இருந்தாலும் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த ஒரு சின்ன விஷயம், நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் வையுங்க, அதுவே போதுமானது. முடிந்தால் இந்த காகத்திற்கு, பசுக்களுக்கு நீங்கள் ஏதாவது உணவு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மதியமோ 1 to 2 அந்த செவ்வாய் ஹோரையிலையோ அல்லது இரவு 8 to 9 அந்த செவ்வாய் ஹோரையிலையோ நீங்கள் எப்பொழுதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது போல் நாளையும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். சரிங்களா? அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நாம் என்ன ஒரு பொருள் நாளை அந்த எண்ணெயிலையோ நெய்யிலையோ நம்ம சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை வச்சு ஏற்றினாலும் சரி, அல்லது 2 வெத்தலை தான் கிடச்சிது எனக்கு, அதனால் நான் 2 வெத்தலையில் மேலே ஒரு அகல் வச்சு 2 நெய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் அதில் போட வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசம்பு பொடி. வசம்பு எல்லாருக்குமே தெரியும், பிள்ளை காப்பான் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அந்த வசம்பு பொடியை ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நெய்லியோ எண்ணெயிலையோ சேருங்க. ஒரு சிட்டிகை நீங்கள் சேர்த்தாலே போதுமானது. நீங்கள் என்ன வேண்டனாலும் அதனை உங்கள் வசமாக்கி தரக்கூடிய சக்தி அந்த வசம்புக்கு இருக்கின்றது. இல்லை வசம்பு பொடி என்னால் செய்ய முடியலங்க, சின்ன வசம்பு துண்டு இருக்குது, நான் அதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக போடலாம்.
வெற்றிலை தீபம் ஏற்றினா மட்டும்தான் இதை செய்யணும்னு கிடையாது. நீங்கள் பாலாடை தீபமோ தூரம்பருப்பு தீபமோ எந்த தீபம் முருகனுக்காக ஏற்றினாலும் அதில் ஒரே ஒரு சிட்டிகை வசம்பு நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அடுத்த நொடி அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும். பொதுவாக விளக்கேற்றிய வீடு வீணாக போகாது அப்படின்னு அழைப்பாங்க. சில பேரெல்லாம் வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேற்றுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. சில பேரோட வீடுகளில் தான் தினமும் 5:45 6 மணிக்குள்ளார விளக்கேற்றக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் காலையோ மாலையோ எப்போ நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போகிறீங்களோ, எப்போ முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் விளக்கேற்றி வையுங்க. நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அந்த இடம் மட்டும் வெளிச்சமாகாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி என்னும் வெளிச்சம் அந்த வீடு முழுக்க பரவும். அதிலும் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்கள் ஆகிய தினங்களில் நீங்கள் வெற்றிலை தீபம், அதிலும் நெய் தீபம் ஏற்றும் பொழுது நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அத்துணை எதிர்மறை ஆற்றல்களும் அதிர்வுகளும் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறது. நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது நுழைஞ்சாலே ஒரு மாதிரி தெய்வீக நறுமணம் அவங்க உணர்வாங்க. தினம்தோறும் யார் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறார்களோ அவங்க வீட்டோட வாசம் அப்படிங்கிறது வித்தியாசமானதாக இருக்கும். அதிலும் இந்த வெற்றிலை காம்புகளை அந்த நெய்யில் போட்டு ஒரு துளி வசம்பையும் நீங்கள் அதில் போட்டு ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது உங்கள் வீட்டையும் சுத்தப்படுத்தி உங்களுடைய மனதையும் சுத்தப்படுத்தும். இதுதான் வெற்றிலை தீபம் வேலை செய்யக்கூடிய ஒரு முறை. நிறைய பேர் கோவிலில் வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க. கோவிலில் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அமைதியாக ஒரு 10 நிமிடம் அந்த தீபத்தின் முன்பு கண்களை மூடி அமர்ந்து அந்த ஒரு வரக்கூடிய நறுமணத்தை நீங்கள் சுவாசிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அமரலாம். விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு. வீட்லேயுமே சொல்கிறேன், நீங்கள் விளக்கேற்றிட்டு அந்த தீபத்திற்கு முன்பு ஒரு 10 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் அமரணும். அமர்ந்து உங்களுடைய குறைகளை அந்த தீபத்துக்கிட்ட சுடர்கிட்ட சொல்லுங்க. முருகா, நீ இதெல்லாம் எனக்கு செய்ய, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தெரிந்து எந்த பாவமும் செய்யலை, பட் ஆனால் எனக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நீ அதை சரி செஞ்சு கொடுப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படின்னே நீங்கள் முருகர்கிட்ட பேசுகிற மாதிரியே அந்த தீபச்சூடர்கிட்ட பேசுங்க. நாளைய தினம் இந்த இதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம், மிக மிக எளிமையான ஒரு வரி மந்திரம், காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் 6 முறை உச்சரிங்கள். அதிகபட்சம் எண்ணிக்கை கிடையாது, நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் உச்சரிக்கலாம். காக்க காக்க கனகவேல் காக்க. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை, எந்த துன்பம், எந்த குழப்பம் எனக்கு வந்தாலும், எந்த சங்கடம் எனக்கு வந்தாலும் உன் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கனகவேல் என்னை காத்தருள வேண்டும் அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் முருகன்கிட்ட ஒரு கோரிக்கையாக வையுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.